சிவாய நம்ம நான் மாடுகளுக்கு வந்து நேர்மறை ஆற்றல் சக்தி இருக்குது, அதனால தான் சிவாலயங்களில் மாடுகளை பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் மாடுகளுக்கும் ஆலயங்களுக்கும் உண்டான தொடர்பு வந்து அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னேன். நேர்மறை ஆற்றல் இருக்கிறதுனால மட்டும்தான் மாடுகளை கோயிலில் இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் இல்லை, இன்னும் நிறையா காரணங்கள் இருக்குது. முதல்ல நேர்மறை ஆற்றல் சக்தினா என்னங்கிற ஒரு சில விஷயம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நேர்மறை ஆற்றல் சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டில் சிங்கிள் பேஸ் கரண்ட் இருக்குது, அதே இன்னொரு பாகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 பேஸ் கரண்ட் இருக்குது. இப்போ நேர்மறை அப்படிங்கிற விஷயத்த கரண்ட் மூலமாகவே ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இப்போ சிங்கிள் பேஸ் கரண்ட்டுங்கிறது நம்ம வீட்டில் 2 ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 2 ரூம்லேயுமே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி 3 பேஸ் உள்ள வீட்டில் 3 ரூம் இருக்குது. 3 ரூம்லேயுமே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. 3 ரூமுக்குமே ஒரு ஃபேஸ் வருது இந்த 3 பேஸில். அதே மாதிரி சிங்கிள் பேஸ் உள்ள வீட்டில் ஒரே ஃபேஸ் தான் 2 ப்ளக் பாயிண்ட்டுக்குமே போகுது. இப்போ ரைட் சைடில் வர்றது ஃபேஸு, லெஃப்ட் சைடில் வர்றது நியூட்ரல். அதே மாதிரியே தான் இதுலேயும் 3 பேஸ்லேயுமே ரைட் சைடில் வர்றது ஃபேஸு, லெஃப்ட் சைடில் வர்றது நியூட்ரல். இப்போ நீங்கள் சிங்கிள் பேஸ் வர்ற வீட்டில் ஒரு ப்ளக் பாயிண்ட்லேருந்து இன்னொரு ப்ளக் பாயிண்ட்டுக்கு இந்த ரைட் சைடில் உள்ள ஃபேஸையும் இந்த ரைட் சைடில் உள்ள ஃபேஸையும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பீஸ் போகாது. ஏன்னா ஒரே 220 வோல்ட் தான். இது வந்து ஒரே கொதிகலன்களில் இருந்து தயார் பண்ணி வரக்கூடிய ஒரு கரண்ட்டு மட்டும்தான். அதே சமயத்தில் 3 பேஸில் பார்த்திங்கன்னா 3 கொதிகலன்களில் இருந்து மின் பகிர்மான கழகத்திலேருந்து நம்மளுக்கு பிரித்து வருது. இது ஒரு 220 வோல்ட்டு, இது ஒரு 220 வோல்ட்டு, இது ஒரு 220. இது 220லேருந்து 240க்குள்ளே எப்படி வேணாலும் மாறி வரும். அதே மாதிரி தான் சிங்கிள் பேஸில் உள்ளதுமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 220 நீங்கள் இந்த ரூமில் உள்ள ஃபேஸையும் இந்த ரூமில் உள்ள ஃபேஸையும் பிரிச்சுட்டு நீங்கள் ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிங்கன்னா 220 440 வோல்ட் வந்துடும். இது வந்து 440ன்னு சொல்கிறது. உதாரணமாக டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதாவது ஒரு பிரச்சனை, 2 ஃபேஸும் ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் அந்த தெருவில் உள்ள லைட்டு, ஃபேனு, நிறையா டிவி, இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரே சமயத்தில் போகும் எல்லா வீடுகள்லையுமே. இதை நம்ம நிறையங்களில் பார்த்துருப்போம். இதுக்கான காரணம் என்னென்னா இந்த மாதிரி சப்ளையோட 440 தான் காரணம். 440 இது அதனாலே இருக்கலாம். ஒருவேளை லோ வோல்டேஜ் வரலாம், இல்லைனா ஹை வோல்டேஜ் வரலாம். ஹை வோல்டேஜுங்கிற முக்கியமான விஷயமே வந்து 440 தான். இதை நீங்கள் ஒரே மின்கழகத்திலேருந்து வரக்கூடிய இந்த 3 சப்ளையுமே ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆச்சுன்னா பியூஸ் போயிடுது, நம்மளுக்கு சப்ளை அதிகமாகிடுது. அதாவது இது ஒரு நேர்மறை ஆற்றல், இது ஒரு நேர்மறை ஆற்றல்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒன்றோட ஒன்று முட்டும்போது அதிகபட்சமான சக்தி வெளிப்படுது. அதே இந்த ஒரே சப்ளை ஒரே நேர்மறை ஆற்றல் மட்டும் உள்ளது இந்த சிங்கிள் பேஸ்னு வச்சுக்கிறீங்களேன். ஒன்றோட ஒன்று முட்டும்போது இதில் எந்த விதமான எதிர்வினையுமே இல்லை. என்ன காரணம்? நேர்மறை ஆற்றல்ங்கிறது சரிக்கு சமமாக இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு பொருந்தும். உதாரணமாக நம்மளுக்கு வரக்கூடிய நேர்மறை ஆற்றல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை விட அதிகபட்சமாக இருந்துச்சுன்னா நம்மளை விட எதிர்வினை ஆற்றக்கூடிய சக்தி வந்து இருக்குது. இதுக்கும் ஆலயத்துக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100க்கு 90% இருக்குது. இப்போ அதே இதை நீங்கள் காந்தத்தை வச்சு கணக்கிட்டு பாருங்கள். நார்த்தும் ஒட்டும், சவுத்தும் காந்தம் ஒட்டும். அதாவது ப்ளஸ்ஸும் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு, அதே மாதிரி மைனஸும் ப்ளஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி தெற்கும் வடக்கும் உள்ள காந்தத்தில் வந்து ஒட்டாது. இதுக்கான காரணம் என்னென்னா எதிர்வினை ஆட்டிடுச்சு. ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதிகமான நிறை உள்ள ஒரு காந்தத்தை எடுத்துக்கிறங்க. 2 காந்தத்தை ரெண்டையும் நீங்கள் தள்ளி வச்சுட்டு ஃபோர்ஸாக விட்டிங்கன்னா வேகமாக போய் முட்டி 2 காந்தமுமே உடஞ்சி போயிடும். ரெண்டும் சரிக்கு சமமான அளவுக்கு அதிகமான நேர்மறை ஆற்றல் நம்மளுக்கு வரும்போதுமே நம்மளுக்கு பிரச்சனை தான். குறைவான நேர்மறை ஆற்றல் கிடைக்கும்போதும் நம்மளுக்கு பிரச்சனை தான். நேர்மறை ஆற்றலும் எதிர்மறை ஆற்றலும் சேரும்போதும் நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அடுத்து நம்ம ஆத்மாங்கிறது நேர்மறை ஆற்றல் சக்தி கொண்டது. அதே மாதிரி இறைவன்கிறவரும் நேர்மறை ஆற்றல் சக்தி கொண்டவர்.
அவர் தான் இங்கே பரமாத்மான்னு வச்சுக்கிறோங்க. இந்த பிரபஞ்சமும் நேர்மறை ஆற்றல் சக்தி கொண்டது, நம்ம ஆத்மாவும் நேர்மறை ஆற்றல் சக்தி கொண்டது. இப்போ இந்த 2 விஷயத்தை இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம உடல் வந்து முழுக்க எதிர்மறை ஆற்றல் மட்டுமே கொண்டது. இதுக்கான முக்கியமான காரணம் நம்மளுடைய